ஆளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரின் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துக்கு விருச்சக ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அவர் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க. பொதுவா பாருங்க, குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான் மேல படுது. அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவான் வேணும். நம்ம ஒரு பொறுப்போடு இருக்கணும்னா செவ்வாய் பகவான் வேணும். நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். அப்படி செவ்வாய் பகவான் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன்னா செவ்வாயும் குருசாரம், குருபகவானும் குருசாரம், அடுத்து சனி பகவானும் குருசாரம். இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. இது 12 ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும். ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த குரு சுக்கரன் ஜோதிட நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் துலா ராசி. எப்போதுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் துலா ராசின்னு நிறைய இருக்கும். எப்படி ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க துலா ராசிக்காரங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க துலா ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், திறமையான குணம் துலா ராசிக்கிட்ட எப்போதுமே உண்டு. அப்படிப்பட்ட துலா ராசி என்பதில் வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பேச்சு, அதுவும் குருவுடைய பார்வையில செவ்வாய் இருக்காரு. அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. கண்டிப்பாக இது எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு. பாருங்க, மெயினா துலா ராசிக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலான வீடியோ. இதுல காரணம் உங்களுக்கு ரீசெண்டா கடைசியில சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தாங்க வீரத்துக்கு அதிபதி. எப்படி வீரத்துக்கு அதிபதி அவர். நம்முடைய பிளட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளட்டுக்கு அதிபதியே செவ்வாய் தான். நம்முடைய எலும்பு இருக்கு பாத்தீங்களா காரகர், அதெல்லாம் செவ்வாய் தான். மருத்துவர் செவ்வாய், நல்லா பாருங்க, மருத்துவர் செவ்வாய், கட்டிடம் செவ்வாய், மண் செவ்வாய், மனை செவ்வாய், வண்டி செவ்வாய். அப்ப எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய காரகம் வேணும். ஏன்னா இல்லற வாழ்க்கையில தாம்பத்தியத்துக்கு உள்ள வீரியத்தன்மை செவ்வாய். நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுக்கு செவ்வாய் எல்லாத்துக்கும் கிடையாது. மெயினா அடிதடி எல்லாருமே அப்படின்னா கிடையாது. செவ்வாய்னாவே ஒரு மனிதன் தைரியம் வீரியம் வேணும். அது இல்லாம யாருமே வாழ முடியாது. பெண்களுக்கு கணவரை கடது செவ்வாய். ஏன்னா இவ்வளவுக்கு செவ்வாய் போகணும். நம்முடைய பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குமா இருக்காதா, பல்லு வலி ஒரு மனுஷனுக்கு வரதான் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தர் உடம்புல ரத்தம் இல்லைன்னா செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். போலீஸால பிரச்சனை தான் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் செவ்வாயுடைய காரகர் வராது. அப்ப நம்ம ஜாதகத்துல செவ்வாய் பவன் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இப்ப சூப்பரா இருக்கு. மெயினா பாருங்க, இது தயவு செய்து குரு சுக்கரன் ஜோதியில இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல இப்ப குரு செவ்வாயை பாக்குறாரு, அப்ப குருவும் செவ்வாய் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்குங்க. சூப்பரான யோகம் இருக்கு இந்த நேரத்துல. ஏன்னா டைமிங் பக்கவா இருக்கு. ஏன்னா இது அக்டோபர் 27 டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி 45 நாள் அவர் இருப்பார் ஒரே ராசியில சொந்த வீட்டுல. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலமாகிறார். அதனால இந்த வீடியோ நான் முழுக்க உங்களை நான் பார்க்க சொல்றேன், இல்லைன்னா பார்க்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இப்படியே துளாராசிக்கு சரியாந்திர நேரம் இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் எத்தனை விட்டது, ஏன் நான் சொன்னல ஃபர்ஸ்ட் காரணம் சொல்றேன். உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய இடம் செவ்வாய்ங்க. துளாராசிக்கு 2வது ராசி விருச்சக ராசியா, 2ஆம் இடத்துல என்ன இருக்கு, குடும்பம் இருக்கா, வருமானம் இருக்கா, உங்களுடைய பேச்சு தன்மை இருக்கா, பெருங்கொண்ட பணம் இருக்குது, உங்களுடைய புகழ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, எல்லாமே 2ஆம் இடம் தான். அடுத்து எங்க ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்து அதிபதி. 7 என்ன இருக்கு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பொதுமக்களுடைய தொடர்பு, மக்கள் தொடர்பு எல்லாமே 7ஆம் இடம் தான். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை எப்படி இருக்கும், பொதுமக்கள் எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், படிப்பு கல்வி இருக்கும், நீங்க எப்படிப்பட்ட ஒரு மணப்பெண்ணை திருமணம் முடிப்பீங்க, எப்படிப்பட்ட மணமகனை திருமணம் முடிப்பீங்க, எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். இதுக்கு அதிபதி எங்க இருக்காரு, சொந்த வீட்டுல ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. எதுவுமே கவலையப்படக்கூடாது. அதுவும் யார் கூட சேர்ந்திருக்காரு, அறிவுக்காரன் புதனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்காரு. இப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு. எப்படி பாக்கியாதிபதி உங்களுக்கு எல்லாமே கேட்காம கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா புதன் தான்.
அவரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு 2ஆம் இடத்துல. எல்லாமே அதுவும் குருவோட சாரத்துல. அந்த குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 10ஆம் இடத்துல குரு. பழைய பதவியை தூக்கி போடு, புதிய பதவியை தேடிப்போ, இதான் குரு சொல்லுவாரு. இப்ப அவருடைய பார்வை எங்கே படுது? 2ஆம் இடத்துல செவ்வாய் மேல படுது. சும்மா சொல்லி வச்சு தூக்கி வச்சு அடிச்சு தூக்கும். எப்படி சொல்லி வச்சு அடிச்சு தூக்கணும். என்னால முடியா, என்னை எதிர்த்து பாரியா, முடிஞ்சா என்னை எதிர்த்து ஜெயிச்சு பாரியா அப்படிங்க. நீங்க இப்ப சொல்லணும். ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் வந்துடுவார் சுக்கிரன். ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப போனது யாருன்னா இந்த துலா ராசிக்காரங்க தான். நான் எல்லாத்துக்கும் சொல்ல, இப்ப ரீசெண்டா சொல்றேன். செப்டம்பர், ஆகஸ்ட் மாசம் எடுத்துக்கங்க. ஆகஸ்ட் மேக்சிமம், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசம் அடி வாங்கிச்சு உங்களுக்கு. 2 மாசம் சரியாந்திர தடை. வேலை சரியில்லை, உத்தியோகம் சரியில்லை, வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, படிப்பு கல்வி சரியா இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, தொழில் உத்தியோகம் சரியில்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு, எனக்கு வழக்கு இருக்கு. கேட்டு பார்த்தா சொல்லுவாங்களே, கேளுங்களே. துளாராசியை கேட்டு பாருங்க. உங்க சிந்தனை, உங்க மனசு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் குழப்பத்துல இருக்கேன். நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியில்லையே, நான் சொன்ன விஷயம் 100க்கு மேக்சிமம் 80% நடந்திருக்கும். சுக்கிரன் கேதுபடியில இருந்தாரு, சுக்கிரன் நீசமா இருந்தாரு. அப்ப இங்க என்ன நல்லதா சொல்ல முடியும்? ஜாதல ஒரு சில பேருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்துருக்கும். ஒரு சில பேர் சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் துளாராசியில கொடுத்தது யாருன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி, துளாராசி, துளாராசி. எல்லாமே தூக்கி போடுங்க. உங்களுடைய யாருமே இந்த கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும்? தசாபதி தான் வேலை செய்யும். இத்தனை வயசுக்கு இது நடக்கும், இது நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. இப்ப முதல் பொண்ணு என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார் மேக்சிமம். அடுத்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற பொருளாதார வருமானத்தை பெருசா சாதிக்க போறீங்க. ஏன் சாதிக்க போறீங்க? வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். இப்ப 9ஆம் வீட்டுக்கு எங்க சேர்க்க 2ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய். மண்ணோ மனையோ வீடோ இடமோ பூமியோ, ஒரு பூமி பூஜை போட போறீங்க. இப்ப இடம் வாங்க போறீங்க. இது எழுதியே கொடுக்கலாம். யாருக்கு? துளாராசிக்காரங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய்க்குடைய தசாபதி வருதோ கண்டிப்பா இடம் வாங்குவாங்க, பூமி வாங்குவாங்க. ஏதாச்சும் ஒரு யோகம் இப்ப வரும் பாருங்க. இல்லைன்னா அரசாங்கம் உள்ள வழக்கு இருக்கு பாத்தீங்களா, இடம் சம்பந்தமா உங்களுடைய பங்காளி சொத்து, அப்பாவுடைய சொத்து, தாத்தாவோட சொத்து, ஏதாச்சும் வழக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வழக்கு சரியாகும். பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இப்ப போய் பேசுங்களேன் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போதே அந்த பிரச்சனை சரியாயிரும். உங்க பேச்சு பயங்கரமா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். இப்ப அதே மாதிரி பாருங்க, இடம் பூமி வண்டி சந்தோஷம் வாங்கினது சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, அவங்களும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். வேலை உத்தியத்துக்கு 100க்கு 100% வேலை கிடையவே கிடையாது உங்களுக்கு. நல்ல வேலை, சூப்பர் வேலை. விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல இருக்கும், அந்த விசா பிரச்சனை சரியாகும். இங்க வெளிநாட்டு உள்ளவங்க, இங்க உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பும், ஒரு ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். ஒரே விஷயம் தான், அதை போட்டு நம்ம மனசுல ரொம்ப உழப்பிக்க வேணாம். 6ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகத்துக்கு சனி பகவானை பாக்குறாரு. அது இல்லாம செவ்வாய் பகவானை அவர் பாக்குறாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை, பொருளாதாரத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு காட்டுறாரு. திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கை கொடுக்கும். நீங்க கவலையே படாது. திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப மன வருத்தம் வேண்டாம். குடும்பத்துல நல்ல காரியம் நடந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நடக்கல, இப்ப நடக்கும். இதுக்கு முன்னாடி 2 மாசமா நடக்க விடல, நடக்க விடாம தாமதம் ஆணுச்சு. ஆனா இப்ப நடக்கும் உங்களுக்கு. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு சொல்றேன், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை இப்ப இரும்பு தொழில் நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மெயினா கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, பெட்ரோலியத்துறை, கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து மருத்துவர்கள், இந்த துறையெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் அனைவரும் பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிடும். நிறைய பேருக்கு யோகம் தேடி வரும், நீங்க தேடி போக வேண்டாம். இப்ப சூப்பரான டைம். இப்ப பக்காவா இருக்கா? தைரியமா பயணிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே சித்திர நட்சத்திரம் தான். சித்திர நட்சத்திரம் இதுலயுமே தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டு, அவமானப்பட்டு, ரொம்ப துன்பப்பட்டு, துயரப்பட்டு, நொந்து நூலா போயிட்டாங்க. ஆனா இப்ப நல்ல விஷயம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, திருமணத்தில் உள்ள தடை, தொழில ஒரு அமைப்பு, படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், திடீர் யோகம் எல்லாமே தேடி வருது உங்களுக்கு. இனிமே உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்க. நல்ல ஒரு யோகம் வருது பாருங்க. அடுத்து சுவாதீனத்துல பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும். உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. உங்களுடைய பிரம்மாண்டமான சிந்தனை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வேலை, உத்தியோகம், வெளிநாடு, படிப்பு கல்வி, தொழில் உதவி முயற்சி, வண்டி வாகனம் வாங்குறது, நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது. கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நான் சொல்ல சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தேடி வருது. அடுத்து விசாரணத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாரணத்தில் பிறந்தவங்க எல்லா காரியமும் வெற்றியா கொடுக்குறாரு.
ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் கிடைக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். விசாரணத்துல பண்ண டைம் எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய வெற்றி தேடி வருது. அதாவது விசாரணத்துல பண்ணவங்க நல்ல ஒரு யோகம் உங்க பக்கம் தேடி வருது. ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் வேலை சூப்பரா இருக்கும். வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி குரு பார்வையால் மிகப்பெரிய வெற்றியோட பயிற்சியாகவே அமைகிறது.